முடிய நிறுத்து, எல்லாம் சரியாயிரும். முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. நீ நினைக்கிற மாதிரி முதலாளி ஒன்று நல்லவன் இல்லை. அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் உன் பொண்ணை கொண்டே சேர்த்தது. 10,000 20,000 கொடுத்து உன்னை ஏமாற்ற பார்க்குறான். அவன் நல்லவன் இல்லை, அவனை நம்பாத. நியாயமாக உன் பொண்ணோட கை போனதுக்கு அவன் ஒரு பெரிய தொகையை நஷ்ட கொடுக்கணும். முதலாளிகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்காமல் நீ விடக்கூடாது, புரியுதா? தம்பி, அவன் முதலியை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். என் பொண்ணு உஷார் இல்லாமல் திரிஞ்சு கையை இருக்கு. அவர் என்ன செய்வார்? அழகா போய் அவரை பேசி முதலாளிலாம் சொல்லாதையே, இதோ நம்ம நேரம் நம்ம இப்படி ஆகணும்னு இருக்கு. இப்படி போதையில் இருந்தால் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது?